வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூலை மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. இன்று அதிகாலை நேரங்களில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை 11 மணி வரை மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், வேலூர் இந்த இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை 11 மணி வரை மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு: ஒடிசா, மேற்கு வங்கம் ஏற்பட்ட இடத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மேற்கே செல்ல செல்ல படிப்படியாக உள் மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதே வழியில் பாதிக்கும் மழையாக வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. அதேவழியில் தென்மேற்கு பருவமழை நேற்று கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கெல்லாம் சீராக தொடங்கியுள்ளது. அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் சீராக அங்கங்கே தொடர்ந்துள்ளது. வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதே வழியில் நேற்று தமிழகத்தில் வெப்பச்சலனம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைத்துள்ளது. ஆனால் எதிர்பார்த்ததை விட சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைத்துள்ளது. அதே வழியில் குறைவான மழையும் கிடைத்துள்ளது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு, கூடுதலான இடங்களில் மழை கிடைத்தாலும் அதிகபட்சமாக 3 சென்டிமீட்டர் வரை மட்டுமே மழை கிடைத்துள்ளது. ஆனால் பெரும்பாலான இடங்களில் மில்லிமீட்டர் கணக்கில் கூடுதலான இடங்களில் மழை கிடைத்துள்ளது. அதேவேளையில் தென் மாவட்டங்கள் உள்பகுதி ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களில் மழை கிடைத்துள்ளது. அதேவேளையில் மதுரை வடக்கு பகுதியை விட தெற்கு பகுதி அங்கங்கே மழை கிடைத்துள்ளது. ஆனால் தென்மேற்கு பருவமழை அங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓரிரு இடங்கள் மழை கிடைத்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாகவும் அதேவேளை நீலகிரியில் பரவலாகவும் மழை கிடைத்துள்ளது. மற்ற இடங்களில் அங்கங்கே லேசான மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே பதிவானது. பெரிய அளவில் தென்மேற்கு பருவமழை நேற்று பதிவாகவில்லை. அதேவேளை வெப்பச்சலனமே கூடுதலான பரப்பில் வட மாவட்டங்களுக்கு பதிவானது. அதாவது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கூடுதலான இடங்களில் மழை கிடைத்துள்ளது. இன்றும் தமிழகத்தில் வெப்பச்சலனை ஆங்கங்கே தோன்ற வாய்ப்புள்ளது. ஆனால் தென் மாவட்டங்களுக்கு குறைவாகவும் வட மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், வங்கக்கடலோர ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று கிழக்கே லேசான சாரல் தூறல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அம்பை, பாபநாசம் இந்த இடங்களை பொறுத்தவரை, கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதே வழியில் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை, தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றும் ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை, தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவே குற்றாலம், தென்காசி வரை லேசான சாரல் தூறல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. நேற்று குற்றாலத்தில் 3 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. இன்றும் லேசான சாரல் மழை, தூறல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை, விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை, விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. நேற்று சிவகாசிக்கு கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்துள்ளது. அதேபோல் இன்றும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை, மதுரை மாவட்டத்திலும் இன்று ஓரிரு இடங்களில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களை பொறுத்தவரை நேற்றை போல இன்றும் ஆங்கங்கே நேற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க உள்ளது. நேற்றை விட இன்று பரப்பில் குறைந்த இடங்களில் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஒரு இடங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று சாரல் மழை கிழக்கே முன்னேறி வர வாய்ப்புள்ளது. தேனி மாநகரம் வரை சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நேற்று அன்னூர் சுற்று வட்டாரங்கள், மேலும் காரமடை இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே மழை கிடைத்தாலும் இன்றும் ஒரு சிறு இடங்களில் பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான சாரல் தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவில் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த இடங்களை பொறுத்தவரை நேற்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இன்று சற்று முன்னேறி வந்து லேசான சாரல் தூறல் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில்
திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டத்தில் வடக்கு பகுதி தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான சாரல் தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. கர்நாடகாவில் பெய்யும் மழை முன்னேறி வந்து சாரல் தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு மாவட்டத்திலும் அதே போல் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த இடங்களில் இன்று ஆங்காங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்திலும் இன்று ஆங்காங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று காலை 11 மணி வரை லேசான மிதமான மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதே வேளையில் மாலை நேரங்களிலும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் பரவலான மழை பொழிவாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை அதே வேளையில் திருவண்ணாமலை, கும்பகோணம், நெய்வேலி, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இடங்கள் பிறப்பில் சற்று குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை மத்திய மாவட்டங்கள் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஏதாவது ஒரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர், நாமக்கல் இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை பதிவாக வாய்ப்புள்ளது. குறைவான பிறப்பிலே இன்று தமிழகத்தை பொறுத்தவரை பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி, சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடகாவில் மாவட்டங்களுக்கு அங்கங்கே மழை தொடர வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து கணவாய்ப்பகுதியில் லேசான சாரல் தூறல் மட்டுமே கொடுக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 18 நாளை ஜூலை 19ஆம் தேதி சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் வெப்பச்சலன மழை அதிகரிக்கும். இன்று ஜூலை 18 விட நாளை ஜூலை 19ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை அதிகரிக்கும். தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு முன்னேறி வரும். அதேவேளை ஜூலை 20, 21, 23 தேதிகளும் இதே வானிலை தொடர வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலன மழை தொடரும். தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து கணவாய்ப்பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 23ஆம் தேதிக்கு பிறகு நிகழ்வு சற்று இப்போது ஒடிசா, மேற்கு வங்கத்தில் நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு சற்று மேற்கே நகர்ந்து வரும் குஜராத்துக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும். அதேவேளை மேலும் அடுத்த நிகழ்வு வங்கக்கடலை ஒட்டியுள்ள மாநிலங்களில் நிலை கொண்டிருக்கும். மேற்கு வங்கம், ஒடிசாவில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலன தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புள்ளது. அங்கே வெப்பச்சலன தொடரும். தென்மேற்கு பருவமழை கணவாய்ப்பதற்கு சாரல் மழை மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு முன்னேறி வரும். அதேவேளையில் ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு மேலும் தென்மேற்கு பருவமழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் வட மாநிலங்கள் முழுவதுமே தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலன மழை அங்கே தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் வெப்பச்சலன மழை பெய்யும் இடத்தில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதேவேளையில் இடியும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை தொடரும். தென்மேற்கு பருவமழை, மேற்கு தொடர்ச்சி மலைகள் படிப்படியாக அதிகரிக்கும். கணவாய்ப்பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து கணவாய்ப்பகுதியில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும். அதேவேளையில் மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும். பகல் நேரங்களில் 50 கிலோமீட்டராகவும் மாலை நேரங்களில் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை சென்னைக்கும் வருகிற நாட்களில் காற்றின் வேகம் மாலை நேரங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை சென்னையை பொறுத்தவரை வரும் நாட்கள் தொடர்ந்து எல்லா நாட்களும் மழை இருக்க வாய்ப்புள்ளது. ஏதாவது ஒரு நாட்கள் மட்டுமே பூமி குளிர்ந்த நேரத்தில், அதாவது குளிர்ந்த நாட்களில் மட்டுமே ஒரு நாட்கள் மழை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான நாட்கள் வருகிற நாட்களில் சென்னையை பொறுத்தவரை மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. மாலை இரவு நேரங்கள் வந்துவிட்டாலே சென்னைக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சலன மழையாக. அதுவும் நாள் முழுவதும் மழை பெய்ய வாய்ப்பில்லை. ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் நாள்தோறும் மழை இருக்க வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.